உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், அந்த பேக்ல எவ்வளவு சார் இருக்கு? எதுக்கு? நீங்க சொல்லுங்க சார். என்ன புடிங்கிட்டு வர்றதுக்கா? ஐயோ, சத்தியமா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். நீங்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். 3000 ரூபாய் இருக்கு. சார், நமக்குள்ள ஒரு டீலிங் சார். நான் 4000 ரூபாய் தரேன். நீங்க அந்த 3000 இருக்கிற பேக்கை எனக்கு கொடுத்துருவீங்களா? பரவாயில்ல, இந்த டீல் நல்லா தான் இருக்கு. ஆமா சார், ஆமா சார். நான் கஷ்டப்பட்டு ஓடி வந்ததுக்கு 1000 ரூபாய் போனஸ் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு. என்ன கண்ணு எடுக்கிறியா? இல்ல சார், இல்ல சார், சத்தியமா இல்ல சார். நான் பணத்தை தான் எடுத்துட்டு இருக்கேன். பணத்தை கொடு. பாருங்க, பணம். சார், இந்தாங்க சார். பேக். டா புடி. தேங்க் யூ சார், தேங்க் யூ. சார், நன்றி சார். போலீஸ், நீ எந்த ஏரியால டியூட்டி பாப்பன்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார், கண்டிப்பா சொல்றேன் சார். கஷ்டப்பட்டு சமாளிச்சு பண்ணுவோம். போலீஸ் வந்துட்டாங்க. என்னம்மா உன் பேக்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பணம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் சரியா இருக்கு மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்களை மாதிரி போலீஸ் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் நம்பர் 1ல இருக்கு மேடம். ஆமா மேடம், சூப்பர் போலீஸ். இருக்கட்டும், இருக்கட்டும். பேக பத்திரமா வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். சரி, போயிட்டு வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். கலங்கிட்டீங்க மேடம். இந்த பேக்குக்காக என் பணத்தை நான் இழந்துட்டேனே. என்ன சித்திரகுப்தா இது? காவல்துறையில் பணிபுரிகிறாள் என்றால் வைஜெயந்தி IPS வேட்டையாடு விளையாடு போன்று ரவுடிகளை பந்தாடுவாள் என்று பார்த்தால் இவள் ரவுடிக்கு பயந்து நடுங்குகிறாள். பிரபு, வைஜெயந்தி IPS வேட்டையாடு விளையாடா? அது எப்படி நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? அதுவும் எனக்கு தெரியாமல்? அது உலோகத்தில் பந்து நடைபெறும் அல்லவா, அப்போது விபத்துகள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்ததுதான். சரி சரி, அது போகட்டும். இப்படி பயந்து நடுங்குகிற உடம்புக்குள் மாறி போனால் குழந்தையும் கணவனையும் அவள் எப்படி காப்பாற்றுவாள்? என்ன மாறி, நான் சொல்வது சரிதானே? அதுவும் சரிதான் மகாபிரபு, அந்த பெண்ணுக்கு போலீஸ் வேலை பிடிக்காது. மிகவும் பயந்த சுபாவம். ஆனால் அவளப்பா போலீஸ். தன் மகள் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த பணியில் சேர்த்துள்ளார். இந்த பெண்ணும் தன் பயத்தை போக்க நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் முடியவில்லை. இருப்பினும் குணத்தில் மாரியை போன்றவள். பாருங்கள் மகாபிரபு. அம்மா, இது எல்லாத்தையும் போட்டுறவா? எல்லாத்தையுமே போட்டுரு. சரிம்மா. சீக்கிரமா போடு. குந்தவை, அம்மா, நீ பாக்கெட்ல சீல் போட்டதெல்லாம் போதும். இப்ப துர்கா வந்துருவா. நீ எழுந்து போய் காஃபி போடு, நான் வரேன். சரிம்மா. அம்மா, அம்மா, துர்கா வந்துட்டா. என்ன பையில என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, நாளைக்கு என்ன சொல்லுங்க? என்னது? என்னம்மா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க. அதுக்குதான் அக்காவுக்கு புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, பிரிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? உன் அக்கா கிட்டே கொடு, அவளே பாக்கட்டும். அதுவும் சரிதான். அக்கா, நீ பாருக்கா. உனக்கு கலர் பிடிக்கலன்னா
புடிச்ச கலர்ல மாத்திக்கலாம். நான் சொல்லிதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்ன துர்கா, இருக்கிற நல்ல புடவையை நான் கட்டிக்க மாட்டேனா? எதுக்காக புது புடவை எல்லாம்? அக்கா வாங்கிக்கோ. பொண்ணு பார்க்க வரும்போது எதுக்காக நீ பழைய புடவையை கட்டிக்கணும்? புது புடவையை கட்டிக்கோக்கா. ரொம்ப அழகா இருப்பல்ல. மாப்பிள்ளைக்கும் பார்த்த உடனே உன்னை புடிச்சு போயிரணும்ல. நீ கட்டிக்கோ. அக்கா கிட்ட புடிச்சதே இந்த வெக்கம் தான். அது என்னது? இன்னும் பேக்ல என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்க? அது மணிமேகலைக்காகம்மா. நீட் எக்ஸாம்க்கு படிக்க புக்கு வேணும்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட போன்ல கேட்டுட்டு இருந்தா. அது கஷ்டமா இருந்தது. அதான் அத நானே வாங்கிட்டு வந்துட்டேன். அது சரி, இன்னும் ஏதோ இருக்கே பேக்ல? அது அது சொன்னா திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், சொல்லு. இது மாதவிக்கு. இப்போ மாதவிக்கு அவகிட்ட இருக்கிற ஷூ பழசாயிருச்சுல, அத நான் கவனிச்சேன். அதான் புது ஷூ வாங்கிட்டு வந்தேன். ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல ஷூ வேணும்ல, அதாம்மா. இந்தா பாரு. ஆமா, மாச கடைசியாச்சே. இதெல்லாம் வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண? அது சம்பளம் வந்ததும் கொடுத்துக்கலான்னு வட்டிக்கு பணம் வாங்கி வாங்கிட்டு வந்தேன். துர்கா, நீ என் வயித்துல பிறக்கலனாலும் என் வயித்துல பிறந்த பொண்ணுங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது நீ என் வயித்துல வந்து பிறக்காம போயிட்டியேன்னு ஏக்கமா இருக்கு துர்கா. மா, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் எப்பவுமே உங்க மகதாம்மா. நீங்க என்னைக்குமே என் அம்மாதான். குந்தவை அக்காவுக்கு நான் தங்கச்சி தான். மணிமேகலையும் மாதவியும் எனக்கு தங்கச்சிங்க தான். இதுதாம்மா என் குடும்பம். இந்த உறவை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.